இன்றைய வேதவசனம் 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆம், நம்மை பலப்படுத்துகிறவர் நம் கிறிஸ்து. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது மாம்சம் பலவீனமானது என்று. எனவே இந்த மாம்சத்தில் அநேக முள்ளுகள் நம்மை உயர்த்தாதபடிக்கு நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. அன்றியும் இந்த முள்ளுகள் இந்த உலகில் நாம் உள்ள வரை நம்மை விட்டு நீங்காது. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று. இருப்பினும் உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து கிருபையாய் நம் வாழ்வில் இருப்பதினால் இந்த முள்ளுகளினால் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த முள்ளுகளினால் உண்டாகும் பலவீனத்தினாலே நம் கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல் விளங்குகிறது. எனவே நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற இந்த முள்ளுகளை குறித்து கவலைப்படாமல் நம்மோடு என்றும் கிருபையாய் இருக்கும் நம் கிறிஸ்துவை குறித்து சந்தோஷமடைவோம். எங்கள் மேல் கிருபையாய் இருக்கும் எங்கள் நல்ல நேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.